ஹாய் ஆல், வெல்கம் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம சேனலில் எஸ்எஸ்சிக்கு பாலிட்டிக்கான ஃபர்ஸ்ட் வீடியோ பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ ஜஸ்ட் பேசிக் டேர்ம்ஸ் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், கான்ஸ்டியூஷன்னா என்ன? இப்போ நம்ம ஸ்கூலில் டைரி கொடுப்பாங்கல்ல, அந்த டைரியில் நமக்கு நிறைய ரூல்ஸ் இருக்கும்ல, அந்த இதுக்கு பேர் தான் கான்ஸ்டியூஷன். ஒரு ரூல் புக் மாதிரி. இப்போது நம்ம ஸ்கூலுக்கே ஒரு ரூல் புக் இருக்குன்னா, ஒரு கண்ட்ரிக்கான ஒரு ரூல் புக், அதுக்கு பேர் தான் கான்ஸ்டியூஷன். ஸோ இந்த கான்ஸ்டியூஷனில் இந்த டேர்ம்ஸ்லாம் நம்ம கண்டிப்பாக பார்த்துருப்போம். ஸோ இந்த டேர்ம்ஸ்னால் என்னன்னு ஃபஸ்ட்டு நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ண தெரிஞ்சுருக்கணும். ஃபஸ்ட்டு பார்ட்னா என்ன? இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம எஸ்எஸ்சிக்கே மேக்ஸ் எடுத்தோன்னு வச்சுக்கோங்க. இப்போ மேக்ஸில் நிறைய சாப்டர்ஸ் இருக்குல்ல, அந்த சாப்டர்ஸ் பேர் தான் பார்ட். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது நம்ம பர்சன்டேஜ் அப்படின்னு எடுத்தோன்னா அது ஒரு சாப்டர். இப்போ ரேஷியோன்னு எடுத்தோன்னா அது ஒரு சாப்டர். ஸோ அந்த தனித்தனியாக இருக்க சாப்டர்ஸ் பேர் தான் பார்ட். இப்போ ஷெட்யூல்னால் என்ன? இப்போது ஷெட்யூல்னால் எப்படி சொல்கிறது? நம்ம காலேஜ் புக்ஸ், ஸ்கூல் புக்ஸ்லலாம் லாஸ்ட்டில் புக்குக்கு பின்னாடி நிறைய ரெஃபரன்ஸ் கொடுத்துருப்பாங்கல்ல, ரெஃபரன்ஸ்க்கு இந்த புக் பாருங்கள், அந்த மாதிரிலாம் எக்ஸ்ட்ரா டீட்டெயில்ஸ் இருக்கும் தெரியுமா, அதுக்கு பேர் தான் ஷெட்யூல். இப்போ நெக்ஸ்ட் ஆர்டிகல்ஸ்னால் என்ன? ஆர்டிகல்ஸ்னால் ரூல்ஸ். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எப்படி சொல்கிறது, இப்போது நம்ம மென்சுரேஷன் டாபிக் எடுத்துக்கிட்டோன்னா, அதில் இப்போ ஸ்கொயர் இருக்குன்னா, அந்த ஸ்கொயருக்குன்னு ஒரு பேசிக் செட் ஆஃப் ரூல்ஸ் இருக்கும்ல, அதுக்கு பேர் தான் ஆர்டிகல்ஸ். ஸோ பார்ட்னா ஒரு புக்கில் இருக்க சாப்டர், ஷெட்யூல்னா ஒரு புக்கில் லாஸ்ட்டில் இருக்க எக்ஸ்ட்ரா டீட்டெயில்ஸ், அண்ட் ஆர்டிகல்ஸ்னால் ஸ்பெசிஃபிக் ரூல்ஸ். இதுதான் இது மூணுத்துக்கான மீனிங். ஸோ அமெண்ட்மெண்ட்னா என்ன? ஸோ நம்ம நிறைய பாலிட்டியில் படிக்கும்போது கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் அந்த மாதிரி பார்ப்போம்ல. அமெண்ட்மெண்ட்னா என்னென்னா, ஒரு ஆல்ரெடி நம்ம கான்ஸ்டியூஷனில் இருக்க ஒரு ரூல்ஸை சேஞ்ச் பண்ணுறது, அதுக்கு பேர் தான் அமெண்ட்மெண்ட். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது நம்ம சின்ன பிள்ளையாக இருக்கும்போது ப்ளூட்டோ இஸ் அ பிளானட் அப்படின்னு பார்த்துருப்போம். பட் இப்போ நமக்கு தெரியும் ப்ளூட்டோ இஸ் நாட் அ பிளானட். ஸோ இன்றைக்கி ஒரு ஸ்கூல் புக்கை வாங்கி நம்ம பார்த்தோம்னா ப்ளூட்டோ இருக்காது, அதை சேஞ்ச் பண்ணியிருக்காங்கல்ல, அதுக்கு பேர் தான் அமெண்ட்மெண்ட். ஸோ இதுதான் இந்த 4 டேர்ம்ஸ்க்குமான பேசிக் டிஃப்ரென்சியேஷன். இப்போ நம்ம இதில் என்ன பார்க்கணுன்னா, இப்போ கரண்ட்டாக எத்தனை பார்ட்ஸ் இருக்குன்னா, நம்மளுக்கு 25 பார்ட்ஸ் இருக்குது. ஷெட்யூல் 12 ஷெட்யூல் இருக்குது. ஷெட்யூல் 12 இருக்குது. ஆர்டிகல்ஸ் 448 ஆர்டிகல்ஸ் இருக்குது. இது இப்போ இருக்கிறது. பட் கான்ஸ்டியூஷன் எழுதும் போது எவ்வளோ இருந்துச்சு அப்படின்னா 22 parts, 8 schedules and 395 articles தான் இருந்துச்சு. இப்போ 22லேருந்து 25 இந்த சேஞ்சுக்கு பேர் தான் அமெண்ட்மெண்ட். ஸோ இந்த 3 பாயிண்ட் மட்டும் நம்ம இந்த வீடியோலேருந்து ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். ஸோ கரண்ட்டாக 25 parts, 12 schedules and 448 articles. பேசிக்காக ஸ்டார்ட் ஆனப்போ 22 parts, 8 schedules and 395 articles. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்ட் 1 அண்ட் அதோட ஆர்டிகல்ஸ் பற்றி பார்ப்போம். தேங்க்யூ.